நன்றி நன்றி ஐயா பாடு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், மனதார நன்றி சொல்வேன். Praise the Lord, 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 praise the Lord. சின்ன சின்ன செய்திகளா உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? பசிக்குதா? அழகான மரம் இல்லையா? அந்த மரம் இல்லாட்டியும் உட்கார முடியாது, வெயில் மண்டே உடைச்சிடும் இல்லையா? இது யார் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? முன்னாடி படித்தவங்க, எத்தனை வருஷம் முன்னாடி படித்தவங்க? இது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி படித்தவங்க. ரைட். இந்த பள்ளிக்கூடம் எந்த வருஷம் ஆரம்பித்தது? யார் சொல்லுவா? நீங்கள் படிக்கிற இந்த பள்ளிக்கூடம் எந்த வருஷம் ஆரம்பித்தது? 1900 யாரோ ஒரு ஆள் 1960ஆம் ஆண்டில் இந்த பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளியா, ஹைஸ்கூலா முத ஆரம்பித்தாங்க. 1952 தான் இந்த புதிய மறை மாவட்டம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம் இல்லையா? திருவாரூர் நாகப்பட்டினம் பிரிஞ்ச மாதிரி சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் தஞ்சாவூர் மறை மாவட்டம் 52-53 பிரியுது. அது பிரிஞ்சு இந்த மறை மாவட்டத்தில் முத ஆரம்பிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளி இந்த பள்ளிக்கூடம். நீங்கள் படிக்கிற இந்த பள்ளிக்கூடம் புரியுதா? அந்த டைசிஸில் ஃபஸ்ட்டு ஹை ஸ்கூல். அதனால் நீங்கள் சொல்லலாம் தஞ்சாவூர்லேயே மொதல் ஹைஸ்கூலில் படித்தவனா சென்ட் ஆண்டனிஸ் அப்படின்னு ஸ்டைலாக சொல்லலாம் தானே? 60ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை பாதுகாவலர் யாரை கொண்டாடுறோம்? யார்? அந்தோணியார். இந்த இருக்கார் இல்லையா? இவர் தான் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். உன்னை போல என்னை போல ஒரு மனுஷனாக வாழ்ந்த ஒரு புனிதர். இவருக்கு கோடி அற்புதம்னு பேர் சொல்லு. நிறைய அற்புதம் உசுரோடு இருக்கப்பே நிறைய புதுமைகள் செஞ்சார் அவர். 1-2 சொல்கிறேன். ஒரு தடவை இவர் லிஸ்பன்கிற ஊரில் இருந்தார். உங்கள் அப்பா பெரிய பணக்காரர், பெரிய தோட்டம்லாம் இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குது? இந்த கொலைகாரர்கள் சேர்ந்து ஒருத்தனை அடித்து சாவடித்து எங்கள் அப்பா தோட்டத்தை தூக்கி போட்டு ஓடி போயிடுறாங்க. போலீஸ் வருது, வந்து உன் தோட்டத்தில் தான் ஒருத்தர் செத்து கிடக்கிறான், நீ தான் கொலை பண்ணியிருப்பன்ட்டு அவங்க அப்பா பிடிச்சி கோர்ட்டு கொண்டு போயிடுறான், தண்டனை கொடுக்கறது. இப்போ தூரத்தில் இருந்தவருக்கு தெரிய வருது. உடனே கிளம்பி கோர்ட்டுக்கு நேராக வர்றார். சீக்கிரம் பறந்து வர்ற மாதிரி வந்து கோர்ட்டில் நிற்கிறார். வந்து என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா இவனை சாகடிக்கவில்லை. என்ன ஆதாரம் சொல்கிற? என் கூட வாங்க அப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற ஜட்ஜெல்லாம் அந்த இறந்தவனை புதைச்ச இடத்த கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் இறந்தவன் பேரை சொல்லி வெளியே வாங்குறாரு. செத்தன் வெளியே வந்துட்டான். இந்த யார் உன்னை கொலை செஞ்சதுன்னுட்டு அவர் சொல்லிட்டான். இவர் என்ன கொலை செய்யலை, கொலை செஞ்ச பேரெல்லாம் நேராக சொல்லி விட்டு திரும்பியும் கல்லறையில் படுத்துட்டான். ஜட்ஜ் எல்லாம் அசந்து போயிட்டு அவன் உண்மையான கொலகம் பிடிச்சி தண்டனை கொடுத்தாங்க. உங்கள் அப்பாவை விடுதலை செஞ்சாங்க. அப்படி ஒரு சாதாரண மனுஷன் இறந்தவனே சாட்சி சொல்கிற அளவுக்கு வல்லமை படைத்தவர் அந்தோணியார். புரியுதா? அதனால் சிறந்த மறை வல்லுனர், பயங்கரமான பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அதனால் அவர் பிரசங்கம் வச்சா கேட்டுகிட்டே இருக்கலாமா. அதனால தான் இந்த பள்ளிக்கூடங்களை பாதுகாக்க வைக்கிற காரணம் என்ன? ஒரு சிறந்த படிப்பாளி, அறிவாளி தான் பள்ளிக்கு பாதுகாவலராக அந்தோணியாரை வச்சிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இந்த புனிதருங்கிறமே யாருன்னு தெரியாது. புனிதர்கள்லாம் யாரு? நம்மளை போல வாழ்ந்து இறந்து இப்போ கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ கடவுள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு கடவுள். ஒரு இதை இருக்க எத்தனை பேர்? ஒரு. அது எல்லாருக்கும் சாமி அவர் தான்.
இந்த மதம் அந்த சாதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு எல்லாரும் பிள்ளைங்க இல்லையா? அவர் அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க தான் எல்லாருக்கும் அப்பா தானே கூப்பிடுறீங்க. அதுபோல உங்கள் விண்ணக தந்தை ஒருவரே. இயேசு பைபிள் அவர் எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்குறாரு? மழை பெய்ய வைக்கிறாரு, சூரியன் அடிக்க வைக்கிறாரு, விளைச்சல் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் அத்தனை உயிர்களுக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த காக்கா குருவி நீங்கள் மிச்சம் வைக்கலாம் போய் கொத்தி தின்னுட்டு போ இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் உணவூட்டுகிறவர் தந்தை. அப்பா போல எப்படி அப்பா சம்பாரித்து எல்லாருக்கும் சோறாக்க பணம் கொடுக்குறாரோ அதுபோல் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பார்க்கறது ஒரே ஒரு கடவுள். பல பெயரால் கூப்பிடுறாங்க. அவங்க என்ன விருப்பம் இருக்கோ அந்த பேரை சொல்லி அவரை அழைக்கிறார்கள். அவர்கிட்ட இவங்க கூட வேலை செய்கிறவங்க மாதிரி புனிதர்கள், ஒரு கொத்தனார் சித்தாரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா கூட, அதுபோல் இந்த கடவுள் கூட இருக்கவங்க தான் புனிதர்கள். இவங்க இறந்து மோட்சத்தில் இருக்கிறாங்க. இவர்கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். புரியுதா? அதான் பாதுகாவலர். இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லவா? என்னென்னத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட்? படிப்பு வராட்டி என்ன பண்ணலாம்? உனக்கு சரியாக படிப்பு வரல, கணக்கு 10 தடவை போட்டாலும் முட்டை மார்க்கில் வந்து நிற்கிது அப்படின்னு யோசிச்சா என்ன செய்யலாம்? அந்தோணி யார், எனக்கு கொஞ்சம் படிப்பை கொடுங்கன்ட்டு வேண்டிக்கலாம். புரியுதா? அவர் என்ன செய்வார்? 2வது என்ன, நீ பொருள் காண அடிச்சிடுற, சாம்ட்ரி பாக்ஸை காணும், பேனா காணும், என்ன செய்யலாம்? அழு வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் காணாமல் போன பொருளையெல்லாம் விட்டு வேண்டிட்டு உடனே கிடைச்சிடும்.